ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தையல் மிஷினுக்கு பெல்ட் எப்படி போடுறது தான். மற்ற பெல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரவுண்டாக இருக்கும், ஈஸியாக போட்டுடலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இருக்கும். ஸோ நம்ம தான் மெஷர் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து டைப் பண்ணணும். இந்த வீடியோ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இதை நீங்கள் பண்ணிடலாம். வீடியோ மட்டும் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். அதை ஃபஸ்ட்டு அந்த பெல்ட்டை எடுத்து மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையானது எல்லா பெல்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் எக்ஸஸாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது மிஷினுக்கு மிஷின் கொஞ்சம் வேரி ஆகுன்றனால வந்து எக்ஸஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு கிளியராக வந்து அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே எடுத்து வந்துடுங்க. மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கரோ இல்லை சாக் பீஸோ ஏதாவது ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் வந்து ரிமூவ் ஆகாமல் கையிலாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மார்க் பண்ண பிளேஸை வந்து நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எப்படி கட் பண்ணுறது? கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக வச்சு கட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பயப்படாமல் கட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ண இடத்துக்குலேருந்து கொஞ்சோண்டு விட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இழுத்து பிடிச்சி அதை நீங்கள் அந்த கொடுத்துருக்க அந்த பின் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணதை காமிக்கிறேன் பாருங்கள். இதை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ண இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு வந்து வச்சுங்க, இல்லை 1/4 இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 எண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஹோல்ஸ் போட்டுருங்க. ஒரு ஊசி வச்சு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஷார்ப்பானது பின் ஏதாவது வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2துலேயும் ஹோல்ஸ் போட்டுருங்க. என்கிட்ட ஒரு குட்டி ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை வச்சு இது 2துலேயும் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஹோல்ஸ் போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அதை 2த்தையும் ஹோல்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு ஹோல்ஸ் போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகாமல் இருக்கும். இதுதான் அந்த கனெக்டர். ஸோ இந்த பின்னை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா 2த்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நான் ஹோல்ஸ் போட்டுட்டேன். ஹோல்ஸ் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எண்டை மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இன்னொரு எண்டு ஜாயின் பண்ணும்போது மிஷினில் போட்டு தான் ஜாயின் பண்ணணும். இது 2த்தையும் ஜாயின் பண்ணி நம்மளால் மிஷினில் போட முடியாது. நான் ஜஸ்ட் அந்த ஹோல்ஸ் மட்டும் பெருசாக்கிக்கிறேன். பெருசாக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டை வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு எண்டை மட்டும் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஒரு எண்டை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இது சிம்பிள் மெத்தட் தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மா ஜாயிண்ட்டும் பண்ணி பார்த்தேன். ஓகே. இப்போ போயிட்டு நம்ம மிஷினில் வந்து இதை கரெக்டாக இந்த பெல்ட்டை மாட்டிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எண்டை மட்டும் நான் கழட்டிக்கிறேன். இப்போ இந்த 2 ஹோல்ஸ் வழியாக விட்டுருங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்க வீலில் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க வீலில் வந்து நம்ம இதை வந்து இந்த பின்னை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கீழே இருக்க வீலை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கனெக்ட் பண்ணி அந்த கட்டிங் பிளேடை வச்சு டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். அதை டைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கும். இப்போ அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பியை வச்சு நல்லா டைட் பண்ணுறேன். ஹோல்ஸ் கொஞ்சம் கரெக்டாக போட்டுங்க, சின்னதாக இருந்தாலும் உள்ளே போகாது. இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னை போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைட் பண்ணிவிடுங்க.
இதை டைட் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெரிய வில்லை வந்து அப்புறமேட்டா பெல்ட்டை மாட்டுங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே பெல்ட் மாட்டிட்டிங்கன்னா இது ரொம்ப டைட்டாக இருக்கும். உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இதை கனெக்ட் பண்ணுறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கனெக்ட் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க வீலில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ கீழே இருக்க வீலில் மாட்டியாச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் ஆகும். இது ரொம்ப டைட்டானாலும் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் தைக்கிறதுக்கு வந்து டஃப்பாக இருக்கும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு அந்த மூவிங் தெரியும். இப்போ பெல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கும். இப்படி பெல்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் கையிலாமல் இருக்கும். இப்போ மிஷினை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த பெல்ட் வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 சிம்பிள் தான் அது. ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். இந்த ப்ரொசீஜர் வந்து 2 ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு வந்து அது கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹோல்ஸ் போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி மெஷர் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த கம்பியை வச்சு கனெக்ட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நிறையா இருக்குது. மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.